இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ் இருக்கிற y பிரைம்ன்ற ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாம். அதில் ஐன்ற ஸ்டடி கரண்ட் பாஸ் ஆகுது. அதனால இந்த கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே பீன்ற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுவோம். இந்த பி பாயிண்ட் ஒயர்லேருந்து ஏ டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த மெட்டாலிக் ஒயரில் ஏபின்ற ஸ்மால் எலிமெண்டல் லென்த் டிஎல்ல நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இந்த பி பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பி பாயிண்ட்ல டிஎல் ஸ்மால் எலிமெண்டல் லென்த்னால ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்மால் மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிபி கால்குலேட் பண்ணணும். அதுக்கு நம்ம பயோட்-சாவர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். So Biot-Savart's law equation is dB vector is equal to nu 0 by 4 pi ideal sin theta by r square into n cap. இங்க n cap என்றது unit vector. இங்க thetaன்றது angle between current element ideal and line joining dl and the point p. இங்க n capன்றது unit vector. இது எதை சொல்லும்னா at p pointல magnetic fieldோட directionனை சொல்லும். At P பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த கேஸ்ல இன்டு த பேஜ்ல இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணியே நம்ம சொல்லலாம். அதுக்கு ரைட் ஹேண்டோட 4 ஃபிங்கரோட டைரக்ஷன் I இன்டு டிஎல் வெக்டார் டைரக்ஷனுக்கு வச்சுட்டு மிடில் ஃபிங்கரோட டைரக்ஷன் ஆர் கேப் டைரக்ஷன்ல வச்சிங்கன்னா தம்போட டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை சொல்லும். இப்போ இந்த கேஸ்ல இந்த மாதிரி I இன்டு டிஎல் வெக்டார் ஆர் கேப் இந்த மாதிரி வச்சாச்சு. ஸோ தம்போட டைரக்ஷன் இன்டு த பேஜ்ல இருக்கு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இன்டு த பேஜ்ல இருக்கும். இங்க ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் எலிமெண்ட் அட் ஏ டு த பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். இங்க ஏன்ற பாயிண்ட்லேருந்து பிபிக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். அந்த பாயிண்ட்டை சின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 2 ரைட் ஆங்கிள்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ்லையுமே நம்ம ஏசி வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ என்ன செய்யலாம்னா இந்த ஏபிசி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ஏபிசி ட்ரையாங்கிளில் ஏசி வேணும்னா நம்ம சைன் தீட்டா எடுக்கணும். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்யூஸ். இங்கே ஹைப்போடென்யூஸ் ஏபி, தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு ஏசி. ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏபி. ஏபியோட வேல்யூ டிஎல். இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா ஏசி இஸ் ஈக்குவல் டு டிஎல் சைன் தீட்டான்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏபிசியை கன்சிடர் பண்ணுவோம். இந்த ட்ரையாங்கிளும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ரைட் ஆங்கிள் இஸ் ஆங்கிள் சி. இதில் டிஃபைன்றது ஆங்கிள் சப்டெண்டட் பிட்வீன் ஏபி அண்ட் பிபி. இந்த ட்ரையாங்கிளில் ஏசி கால்குலேட் பண்ணணும். அதனால சைன் டிஃபை எடுத்துக்கலாம். சைன் டிஃபை இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்யூஸ். ஆப்போசிட் சைடு ஏசி, ஹைப்போடென்யூஸ் ஏபி. இப்போ ஏபியோட வேல்யூ ஆறுன்னு நம்ம எடுத்திருக்கோம். அதனால அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதில் சைன் டிஃபையோட வேல்யூ ரொம்ப ரொம்ப சின்னது. அதனோட சைன் மதிப்பு இன்னுமே ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால சைன் டிஃபையை டிஃபைனே எடுத்துக்கலாம். டிஃபை இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஆர். அதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா ஏசி இஸ் ஈக்குவல் டு ஆர் டிஃபைன் கிடைக்கும். இப்போ இந்த 2 ஏசி வேல்யூஸும் ஈக்குவேட் பண்ணுவோம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்ததுன்னா ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ டிஎல் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் டிஃபைன் கிடைக்கும். இந்த டிஎல் சைன் தீட்டா வேல்யூவை நம்ம பயோட்-சாவர்ட்ஸ் லா ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ டிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நியூ 0 by 4 pi ஐ இன்டூ இந்த டிஎல் சைன் தீட்டாக்கு பதிலாக ஆர் டிஃபைன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ என் கேப் கிடைக்கும். இப்போ ஆர் கேன்சல் ஆகிட்டு நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும். அப்போது நமக்கு கிடைக்கிறது டிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நியூ 0 by 4 pi ஐ டி5 by ஆர் இன்ட்டு என் கேப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஆர் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதுக்கு ஏஓபி ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிளில் ஏபிக்கும் ஓபிக்கும் இருக்கிற ஆங்கிளை ஃபைன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் இஸ் ஆங்கிள் ஓ. ஸோ காஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு adjacent side by hypotenuse. Adjacent side OP, hypotenuse AP. ரெண்டுக்குமே வேல்யூஸ் இருக்குது. அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ காஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஆர்னு கிடைக்கும். இப்போ ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ பை காஸ் ஃபைன்னு கிடைக்கும். ஆர் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும்.
a by cos phi ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா db vector is equal to nu 0 I by 4 pi a cos phi d phi n cap கிடைக்கும். இப்போ at p பாயிண்ட்ல total magnetic field due to the conductor y prime எடுக்கணும். ஸோ அதுக்கு இந்த db வெக்டாரை இன்டகிரேட் பண்ணணும். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணால் நமக்கு லிமிட்ஸ் வேல்யூ வேணும். அதனால் ஓபிக்கும் பிஒய்க்கும் இருக்கிற ஆங்கிளை 5-2ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஓபிக்கும் பிஒய் ப்ரைம்க்கு இருக்கிற ஆங்கிளை 5-1 வச்சுக்கலாம். ஓ வந்து ஆரிஜினாக இருந்ததுன்னா 5-1 வேல்யூ நெகட்டிவாகவும் 5-2 வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். ஸோ பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் -5-1 to 5-2 டிபி வெக்டார்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டிபி வெக்டர் வேல்யூவை இந்த இன்டகிரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நியூ 0 I by 4 pi ஏன்றது கான்ஸ்டன்ட், ஸோ அதனால் அதை வெளியில் எடுத்துடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் ஃபை டி ஃபை சைன் ஃபை. நெக்ஸ்ட் லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ சைன் ஃபை டூ மைனஸ் ஆஃப் சைன் ஆஃப் -5-1, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, அப்போ மைனஸ் சைன் 5-1 கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ அதை வந்து நம்ம சைன் 5-2 ப்ளஸ் சைன் 5-1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஃபினிட்லி லாங் கண்டக்டருக்கு 5-1 and 5-2 வேல்யூஸ் 90 டிகிரியாக இருக்கும். ஸோ அந்த வேல்யூவை அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு சைன் 90 1, ஸோ அதனால் 1 + 1 2ன்னு கிடைக்கும். இப்போது இந்த 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணோன்னா ஃபைனலாக பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நியூ 0 I by 2 pi a into n cap கிடைக்கும்.